குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28, 2025 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துடலாம். வருகிற 2026 ஜனவரி முதல் ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா திருக்குறள் வார விழா பார்த்திங்கன்னா கொண்டாட தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. திருக்குறளின் பெருமைகளை மக்களிடையே எடுத்துச் செல்லும் விதமாக வருகின்ற 2026 முதல் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் திருக்குறள் வார விழா பார்த்திங்கன்னா கொண்டாட தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இவ்விழா ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் தமிழக வளர்ச்சி இயக்குநரால் தேர்வு செய்யப்படும் மாவட்டங்களிலும் ஒரு நாள் ஒரு பொருண்மை அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா 6 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த வார விழா பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா? திருக்குறள் வார விழா இனிமேல் 2026 ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் நடைபெறுது. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் செனாப் நதி. இது பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துக்கு ஒரு முக்கியமான நதி. ஓகேங்களா? சிந்து நதியினுடைய கிளை நதி. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் செனாப் நதியில் பார்த்திங்கன்னா புதிய நீர்மின் திட்டத்தை அமைக்க பார்த்திங்கன்னா மத்திய அரசு பசுமை குழு பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 390 மெகாவாட் உற்பத்தி திட்டத்துடன் கூடிய துலாஸ்தி நிலை 1 அப்படின்ற ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவிலான மின் உற்பத்தி திட்டம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2007 பார்த்திங்கன்னா அந்த நதியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதனுடைய அலகு 2 ஓகேங்களா 260 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட துலாஸ்தி நிலை 2 அப்படின்ற இரண்டாவது மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதற்கு ரூபாய் 3200 கோடி பார்த்திங்கன்னா மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நீர்மின் திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் நிபுணர் குழு அண்மையில் நடந்த அதன் 45வது கூட்டத்தில் இதுக்கு பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிந்து நதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இந்தியா பாகிஸ்தானுடைய 1960ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிடுச்சு. அதன்படி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா சிந்து நதியினுடைய கிளை நதிகளான ஜீலம், செனாப் ஆகிய நதிகள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா அந்த உரிமையை வாங்கினாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதனுடைய ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய 3 நதிகளுடைய உரிமை பார்த்திங்கன்னா இந்தியா வாங்கி வச்சிருச்சு. இப்போ சமீபத்தில் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960 அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது மத்திய அரசின் 1915 இந்த இது ஒரு தொலைபேசி ரொம்ப முக்கியமானது. அதாவது நுகர்வோர் குறை தீர்க்கும் தொலைபேசி. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நுகர்வோர்கள் தங்கள் வாங்கும் பொருட்கள் மீது சேவைகள் குறைபாடுகள் தொடர்பாக இருந்துச்சுன்னா புகார் தெரிவித்து நிவாரணம் பெற வசதியாக 1915 அப்படின்ற உதவி எண்ணை பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டம் தாராம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீமத் ராஜேசந்திர சர்வமங்கல பெண்கள் மேம்பாட்டு மையத்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா திறந்து வைத்து உரையாற்றிருக்கார் அமைச்சர். அவர் பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் வளர்ச்சிக்காக 11 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மையம் பார்த்திங்கன்னா முழுமையாக கிராமப்புற பெண்களாகவே பார்த்திங்கன்னா நிர்வகிக்கப்பட இருக்குது. இது பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதுடன் பெண்கள் தலைமைத்துவத்தை பார்த்திங்கன்னா தலைமைத்துவத்தில் அமையும் வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்தது வெடிகுண்டு செயலிழப்பு அமைப்புக்கு புதிய தர நிர்ணயம் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதாவது வெடிகுண்டு செயலிழப்பு அமைப்புக்கு பார்த்திங்கன்னா பிரத்யேகமான புதிய தர நிர்ணயத்தை இந்திய தர நிர்ணய ஆணையம் BISன்னு சொல்லுவாங்க, அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தர நிர்ணயத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கனால இப்போ நாம் புதுசாக உருவாக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம், மத்திய ஆயுத காவல்படை, மாநில காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகள் வெடிக்காத வெடிகுண்டுகள், கையெறி குண்டுகள் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன. இதை கையாள பார்த்திங்கன்னா வெடிகுண்டு, பிளாங்கெட் மற்றும் பேஸ்கெட் மற்றும் இன்குஃபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகை வெடிகுண்டு செயலிழப்பு அமைப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. TNUSRB இப்போலாம் அப்படி தான் கேட்குறாங்க, அதனால் அதையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது தேசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப் போர்ட்டில் பார்த்திங்கன்னா மகளிர் 50 மீட்டர் பார்த்திங்கன்னா ரைஃபிள் 3 பிரிவில் பார்த்திங்கன்னா திலோத்தமா சென் பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபிடே உலக தரவரிசையில் பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த சிறுமி பார்த்திங்கன்னா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த 6 வயது சிறுமியான ராயனிகா சிவராம் பார்த்திங்கன்னா வயது 6 செஸ் விளையாட்டில் ஃபிடே தரவரிசையில் 9வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? உலகம் முழுவதும் இருக்கிறது தான் ஃபிடே தரவரிசை, அதில் 9வது இடம் பிடிச்சிருக்காங்க. தமிழகத்திலிருந்து மிக இளம் வயதில் ஃபிடே தரவரிசையில் இடம்பெற்ற வீராங்கனை அப்படின்ற சாதனை படைச்சிருக்காங்க. இந்திய வீரர்கள் வீராங்கனை அடங்கிய தரவரிசையில் 2ஆம் இடத்துலையும், உலக தரவரிசையில் ஃபிடேவில் 1429 புள்ளியுடன் 9ஆம் இடமும் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது துணிவு, இரக்கம், தியாகத்தின் அடையாளமாக குரு கோவிந்த் சிங் பார்த்திங்கன்னா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் புகழ்ந்திருக்காரு. சீக்கியர்களுடைய 10வது குருவாக தான் பார்த்திங்கன்னா குரு கோவிந்த் சிங். ஓகேங்களா? இவருடைய பிறந்த தினம் பார்த்திங்கன்னா பர்காஷ் உற்சவ் அப்படின்ற பெயரில் பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. இப்போ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கொண்டாடினாங்க. ஓகேங்களா? அடுத்தது முகலாய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மதத்திற்கு மாற மறுத்து வீரமடைந்த பார்த்திங்கன்னா குரு கோவிந்த் சிங்கின் மகன்களான
ஜொராவர் சிங் மற்றும் பதே சிங் ஆகியோரின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வீர பாலர்கள் தினமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுறோம். இது வீர பால திவாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் அந்த பேரில் அழைக்கிறாங்க. இந்த தினத்தை வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசானது கொண்டாடிட்டு வருது. ஓகேங்களா. இந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க, சாதனை புரிந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்கப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் தேர்வு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2708 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 42,064 பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2026ஆம் ஆண்டுக்கான பிசி மற்றும் எஸ்ஐ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அனைத்து தேர்வுக்குமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.